ஹே காய்ஸ், காசை பத்தின கவலையே இல்லாம நம்ம லைஃபை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போற பெஸ்டான ஆயுதம் நிக்கோலா டெஸ்லாவோட நான் ஸ்டாப் ஃபோக்கஸ் மெத்தட். நிக்கோலா டெஸ்லா ஒரு சாதாரண சயின்டிஸ்ட் கிடையாது. அவர் யூனிவர்ஸோட நெருக்கமான ஒரு ஜீனியஸ். அவரோட ரொம்ப ஃபேமஸான வரி ஒன்னு இருக்கு. பிரபஞ்சத்தோட ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் இது மூலமா அதை யோசிச்சு பாருங்கன்னு. இதான் முழு பண சுதந்திரத்துக்கான முதலடி. செல்வ வளம், வெற்றி, பணம் இதெல்லாமே ஒரு எனர்ஜி தான். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்க ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஐயோ லாஸ் ஆயிடுமோ, இது ஒர்க் ஆகாதோ அப்படின்னு சந்தேகத்தோட ஃப்ரீக்வன்சில இருந்தா யூனிவர்ஸ் அதை தான் திருப்பி தரும். டெஸ்லாவோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னா, அவர் ஒரு விஷயத்த வேணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரோட முழு எனர்ஜியும் அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கும். உனக்கு பண சுதந்திரம் வேணும்னா உன் எனர்ஜியை என்கிட்ட எதுவுமே இல்லங்கிற மைண்ட் செட்ல இருந்து என்கிட்ட எல்லாமே இருக்கு, நிறைய இருக்குங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க மாத்தணும். உங்க மைண்ட் ஒரு ரேடியோ மாதிரி. FM 104.8 கேட்கணும்னா அதை கரெக்டா டியூன் பண்ணணும். நீங்க 98.3ல டியூன் பண்ணி வச்சுட்டு பாட்டு கேட்கலன்னு ஃபீல் பண்ணி யூஸ் இல்ல. டெஸ்லா யூஸ் பண்ண நிறைய மெத்தட்ஸ் நான் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. டெஸ்லாவோட ரொம்ப பவரான விஷயமே அவரோட மென்டல் ஒர்க் ஷாப் தான். அவரோட ஒரு மெஷினை பிசிக்கலா உருவாக்குறதுக்கு முன்னாடி மைண்ட்லயே அதை முழுசா வரைஞ்சு பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணி ரன் பண்ணி பாப்பாரா. மைண்ட்லயே ஃப்ரிக்ஷன் இருக்கா, செட் ஆகுமா, செட் ஆகாதான்னு டெஸ்ட் பண்ணிடுவாரு. இதுதான் அல்டிமேட் மேனிஃபெஸ்டேஷன். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறீங்க, இல்ல உங்க கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போக நினைக்கிறீங்கன்னா இதையே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை நிஜத்துல செய்யறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல அது ரொம்ப தெளிவா விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க பிசினஸோட லோகோ எப்படி இருக்கும், உங்க ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ் கையில கிடைக்கும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1 லட்சம் 10 லட்சம் பேலன்ஸ் இருக்கும்போது உங்க ஃபீலிங் எப்படி இருக்கும், இப்படி எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுங்க. இது வெறும் பகல் கனவில்ல, இது உங்க ஆழ் மனசுக்கு நீங்க கொடுக்கிற ரோட் மேப். நீங்க மைண்ட்ல எத்தனை வாட்டி அதை பாக்குறீங்களோ அதான் உண்மையான நிஜமான ரியாலிட்டியா மாறத் தொடங்கும். டெஸ்லா இது மூலமா தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மோட்டரை கண்டுபிடிச்சாரு. அவர் பார்க்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் மைண்ட்ல பிளாஷ் ஆன எக்ஸாக்ட் டிசைன் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கரண்டே. அவர் எப்பவுமே கற்பனை செஞ்சுக்கிட்டே இருந்ததுக்கான ரிசல்ட் அவரோட ஆழ் மனசை அவர் சைலண்டா பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருந்தப்ப கொடுத்தது. அப்புறம் டெஸ்லா ஒரு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு டைமே தெரியாது, பசிக்காது, தூக்கமும் தெரியாது. சில நேரம் தொடர்ந்து 84 மணி நேரம் கூட தூங்காம ஃபோக்கஸ் பண்ணிருக்காராம். இது உடல் நலத்துக்கெல்லாம் நல்லதே கிடையாது. ஆனா இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன் என்னன்னா டனல் விஷன். நம்ம ஆளுங்க பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, ஆனா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்றது, வாட்ஸ்அப் செக் பண்றதுன்னு அவங்க கவனத்தை சிதற விடுவாங்க. பணம் ரீதியான முழுமையான சுதந்திரத்தை அடையணும்னா நம்ம கவன சிதறல்களை மொத்தமா நீக்கணும். ஒரு நாள்ல 4 மணி நேரம் எடுத்துக்கங்க. அந்த 4 மணி நேரம் போனே எடுக்காம, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாம, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம வெறும் நீங்க, உங்க வேலை, உங்க கனவு இது மட்டும்தான் இருக்கணும். இதுதான் கவன சிதறல் இல்லாம முழுமையான ஆழமான வேலை பார்க்கற தன்மை. இந்த 4 மணி நேரங்கள்ல நீங்க பண்ற வேலை நாமளா ஒரு 10 மணி நேரம் கவன சிதறலோட பண்ற வேலையை விட 10 மடங்கு பெஸ்டான ரிசல்ட்ஸை கொடுக்கும். டெஸ்லாவோட ஃபோக்கஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி டெக்னிக்கை யூஸ் பண்ணி லைஃபை மாத்தின ஒரு கதை இருக்கு. ஃபேமஸான ஹாலிவுட் ஆக்டர் ஜிம் கேரி. அவர் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கையில காசு இல்ல, சரியான வாய்ப்புகள் இல்ல, வீடு கூட இல்லாம வறுமையில வாடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவரு எனக்கு நடிப்பு மூலமா $10 மில்லியன் கிடைக்கும்னு நினைச்சு அவருக்கு அவரே ஒரு செக் எழுதிக்கிட்டாரு. அதுல தேங்க்ஸ் கிவிங் 1995 டேட் போட்டுக்கிட்டாரு. அந்த செக்கை எப்பவுமே அவர் பர்ஸ்லயே வச்சிருந்தாரு. அவரோட கவனம் முழுக்க நான் ஸ்டாப்பா அவரோட ஆக்டிங் மேல மட்டும்தான் இருந்தது. அவர் மனசுல கற்பனைகளை பண்ணாரு. உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டதா ஃபீல் பண்ணாரு. என்னாச்சு தெரியுமா? எக்ஸாக்டா 1995 தேங்க்ஸ் கிவிங் முன்னாடி டம் அண்ட் டம்மர் மூவிக்காக அவருக்கு கிடைச்ச சம்பளம் சரியா அவர் கேட்ட அதே $10 மில்லியன். இது மேஜிக்லாம் இல்ல. நம்ம முழு கவனத்தோட ஒரு விஷயத்த தேடும் போது பிரபஞ்சம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எப்படியாவது அதை நிஜமாக்கிறோம். சோ முதல்ல உங்களுக்கு வேண்டியதை நிஜத்துல செய்யறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல படமா அதை ஓட்டி பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணிக்கணும். தினமும் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாச்சும் எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாம ஆழமா வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். இதுதான் அடித்தளம். இந்த மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா செல்வ வளத்தை உருவாக்குறது ஒரு கேம் மாதிரி ஆயிடும். இந்த டெஸ்லா ஃபோக்கஸை யூஸ் பண்ணி பிராக்டிகலா எப்படி பணத்தை உருவாக்குற சிஸ்டம்ஸை கட்டமைக்கிறது, ரிஸ்கை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னும் 369 மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம செல்வ வளங்களை எப்படி அதிகரிக்கிறதுன்னு ஆழமா பார்ப்போம். நிக்கோலா டெஸ்லா நம்பர்ஸ் மேல ரொம்ப பைத்தியமா இருந்தாரு. முக்கியமா 3, 6 and 9. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? 369 இந்த நம்பர்ஸோட மகிமைய நீங்க புரிஞ்சுகிட்டா பிரபஞ்சத்தோட மொத்த சாவியும் உங்க கைக்கு கிடைச்சிரும். இதை நம்ம பணத்தை அடைய எப்படி யூஸ் பண்றது? இது வெறும் மேஜிக் ட்ரிக் இல்ல, இது உங்க ஆழ் மனசை ரீப்ரோகிராம் பண்ற ஒரு சக்தி வாய்ந்த சைக்காலஜிக்கல் டூல். அதிகப்படியான செல்வ வளம் வேணும்னா உங்க கவனம் தினமும் அது மேலதான் இருக்கணும். இதை எப்படி பிராக்டிகலா அப்ளை பண்றதுன்னு பாப்போம். காலையில நம்பர் 3 யூஸ் பண்ணுங்க. உங்க இன்டென்ஷனை உருவாக்கணும். காலையில எழுந்ததும் இன்னைக்கு நான் மாசம் $1 கோடி டர்ன் ஓவர் கிடைக்கிற சக்சஸ்ஃபுல்லான பிசினஸை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி உங்களோட பண சம்பந்தப்பட்ட கோல்ஸை 3 முறை எழுதுங்க. இது உங்க நாளை சரியான கவனத்தோட ஆரம்பிக்க உதவி பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
3 தடவை எழுதணும். மதியம் போல ஒரு 6ங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்க. இது செயல்பாடுகள் நிலை மாதிரி. மதியம் உங்க இலக்குகளை 6 முறை எழுதுங்க. ஆனா இது கூடவே நீங்க எழுதின அந்த இலக்குகளுக்கு ஏத்த 6 செயல்களை நீங்க செய்யணும். உதாரணமா, நீங்க ஒரு சாப்பாடு பிசினஸ் ஆரம்பிக்கிற ஐடியால இருக்கீங்கன்னா 6 பெஸ்டான சாப்பாடு வகைகளை செலக்ட் பண்ணி வைக்கிறது, 6 புது கிளையன்ஸுக்கு கால் பண்றது, லோகோ உருவாக்குறது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறது, இந்த மாதிரி 6 ஆக்ஷன்ஸும் உங்க செல்வ வளத்தை பல மடங்காக்க கூடியதா இருக்கணும். அப்புறம் நைட்டு 9 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க காட்ட வேண்டியது நன்றி உணர்வையும் ஃப்ரீயா உங்க ஆசைகளை இலக்குகளை நீங்க ரிலீஸ் பண்றதையும். தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க வச்ச அதே இலக்க 9 முறை எழுதுங்க. ஆனா இந்த வாட்டி அந்த இலக்க நீங்க ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி ஒரு நன்றி உணர்வோடு எழுதுங்க. இது உங்க பிரெயினை ஆல்பா ஸ்டேட்ல இருக்கும்போது ப்ரோக்ராம் பண்ணும். சோ உங்க ஆழ் மனசுக்குள்ள இந்த விஷயங்கள் நல்லா பதிஞ்சு நைட்டோட நைட்டா எனர்ஜி ரிலீஸ் ஆகி இது நிஜமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி நீங்க இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும்னா, நான் ஆசைப்பட்ட மாதிரி மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் வர்ற வேலையில நான் சந்தோஷமா இருக்கேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு மனசார ஃபீல் பண்ணி சொல்லணும். இப்படிதான் நீங்க டெஸ்லாவோட இந்த 369 மெத்தட பயன்படுத்தணும். காசு மரத்துல காய்க்காது, ஆனா உங்க மைண்ட்ல கரெக்டான விதை போட்டா கண்டிப்பா வளரும். இந்த 369 மெத்தட் உங்க கவனத்தை டெய்லியும் 3 மடங்கு உச்சத்தடைய வைக்கும். கவனங்கள் சிதற வாய்ப்பே இல்ல. சரி, டெஸ்லாவோட கதைக்கே வருவோமே. தாமஸ் ஆல்வா எடிசன் டைரக்ட் கரண்ட்டை கண்டுபிடிச்சாரு, அதாவது டிசி. இது கொஞ்ச தூரத்துக்கு தான் வேலை செய்யும். ஒரு ஃபேன் போடணும்னா ஒரு முழு பேட்டரி தேவைப்படும். சோ பெரிய லெவல்ல பவர் அனுப்ப முடியாது, லாஸ் தான் ஆகும். டெஸ்லா கண்டுபிடிச்சது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதான் இன்னைக்கு உலகம் முழுக்க யூஸ் ஆகுது. லைக் ஒரே ஒரு கரண்ட்டை வச்சு நம்ம ஃபேனு, லைட்டு, ஏசி, மோட்டார்னு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். ரொம்ப திறமையா வேலை செய்யும். கரண்ட் சப்ளைக்கு தடையே இருக்காது. இதை உங்க செல்வ வளங்களை உருவாக்குறதுல அப்ளை பண்ணுங்க. டிசி செல்வ வளம், இது உங்க ஆக்டிவ் இன்கம். நீங்க 9 to 5 ஜாப் போறீங்க, டைமை கொடுத்து மணி வாங்குறீங்க, நீங்க வேலை செய்யலனா காசு வராது. இது எடிசனோட டிசி மாதிரி. லிமிட் இருக்கு, முழு சுதந்திரம் கிடைக்காது. ஏசி செல்வ வளம், இது உங்க பாசிவ் இன்கம். டெஸ்லா மாதிரி யோசிங்க. ஒரு சிஸ்டம் உருவாக்குங்க, ஒரு சாஃப்ட்வேர், ஒரு யூடியூப் சேனல், ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ், இல்ல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி ஏதாவது உருவாக்குங்க. நீங்க தூங்கும் போது இந்த ஏசி கரண்ட் உங்களுக்கு காசை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக்டிவ் இன்கம் நம்மள வாழ வைக்கும், ஆனா பாசிவ் இன்கம் தான் நம்மள ஆள வைக்கும். உங்க ஃபோக்கஸ் நான் ஸ்டாப்பா சிஸ்டம்ஸை உருவாக்குறதுல தான் இருக்கணும், வெறும் கடுமையான உழைப்புல மட்டும் இல்ல. டெஸ்லா ஒரு தடவை சொன்னாரு, நம்ம எந்த தொந்தரவும் இல்லாம தனிமையில இருக்கப்போ நம்ம மைண்ட் ரொம்ப கூர்மையா தெளிவா வேலை செய்யுமா. சோ தனிமையில இருங்க, அதான் எல்லா கண்டுபிடிப்புகளோட ரகசியமும். இது கரெக்ட் தான் இல்ல? இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்களுக்கு பின்னாடி தனிமை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இருந்திருக்கு. நம்ம ஆளுங்க பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க நினைப்பாங்க, உடனே 10 பேர்ட்ட ஐடியா கேட்பாங்க. டேய் இதெல்லாம் செட் ஆகாதரா, இல்ல ரிஸ்க் அதிகம், பார்த்து பண்ணுன அப்படின்னு அவங்க எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருவாங்க. நார்மல் ஆட்களோட அட்வைஸ் கேட்டா நீங்களும் நார்மலா தான் ஆவீங்க. முழு பண சுதந்திரம் வேணும்னா உங்க மைண்ட் செட்டை சாதாரண மக்களோட மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தி தள்ளி வைக்கணும். நீங்க உங்க பிசினஸ் பிளான செய்ய ஆரம்பிக்கும் போது மாங்க் மோடுக்கு போங்க. ஒரு துறவி எப்படி தன்னோட துறவரத்துல தியானத்துல இருக்கப்போ எதை பத்தியுமே கவனிக்காம வெறும் பக்தியை மட்டும் கவனத்தோட வச்சு தனிமையில நித்திய நிலையை அடைவாரோ, அதே மாதிரி பிசினஸ் பிளான்னு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவையில்லாத பார்ட்டிகள், நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், நேரத்தை வீணாக்கக்கூடிய ஹேபிட்ஸ், இதெல்லாத்தையும் கட் பண்ணுங்க. உங்க கனவுகளுக்கு உதவாத எதுவுமே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெறித்தனமான கவனம் தான் செல்வந்தர்களை, கோடீஸ்வரர்களை உருவாக்கும். கூட்டத்தோட கூட்டமா நின்னு கோடீஸ்வரனாக முடியாது, சில நேரம் தனியா நின்னுதான் ஆகணும். உங்க ரிசல்ட் அவங்கள வாயடைச்சு நிக்க வைக்கணும். டெஸ்லாவோட பேரை அவர் கம்பெனிக்கு வச்சிருக்க எலான் மஸ்கோட லைஃப்லயே இதுக்கு ஒரு மாசான உதாரணம் எடுத்துக்கலாம். 2008ல உலகம் முழுக்க பணத்தட்டுப்பாடு பிரச்சனைகள் வந்தது. ஒரு பக்கம் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் 3 வாட்டி ராக்கெட் லான்ச் பண்ணி 3மே தோத்து போச்சு. இன்னொரு பக்கம் டெஸ்லா கம்பெனி திவாலாகிற நிலைமை. காசே இல்ல. நார்மல் ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, போதுண்டா எவ்வா கையில இருக்க மிச்ச காசையாவது வச்சு செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா எலான் மஸ்க் யூஸ் பண்ணது அந்த நான் ஸ்டாப் எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ். அவர் மைண்ட்ல ஃபியூச்சர், மாஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் கிளியரா தெரிஞ்சது. மார்ச்ல எப்படியாவது வாழ்வாதாரத்தை உருவாக்கணும்னு ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அவர்கிட்ட மிச்சம் இருந்த கொஞ்சம் காசை ஃபுல்லா 4வது ராக்கெட் லான்ச்சுக்கும் டெஸ்லா கம்பெனிக்கும் போட்டாரு. இதுல 100% ரிஸ்க் தான் இருந்தது, ஆனா அவரோட கவனமும் 1000% இருந்தது. மீடியாக்காரங்க, மத்த பிசினஸ் மேன் எல்லாரும் அவ்வளவுதான் எலான் மஸ்கோட சோலி முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. சில பத்திரிகைகள் கூட எலான் மஸ்கோட தோல்வி ஆரம்பம்லாம் எழுதுச்சு. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, 4வது ராக்கெட் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆச்சு. நாசாவோட கான்ட்ராக்டும் முழுசா கிடைச்சது. டெஸ்லா உயிர் பழைச்சது. இன்னைக்கு எலான் மஸ்க் உலக கோடீஸ்வரர்கள்ல ஒருத்தர், ஏன் உலகத்திலே நம்பர் 1 பில்லியனர். எந்த கவன சிதறலும் இல்லாம முழுமையான ஈடுபாட்டோட கவனத்தை செயல்படுத்துறதோட பவர் இதுதான். பிரச்சனைகள் வரும்போது நம்ம கவனத்தை சதறவிடக்கூடாது, இன்னும் ஷார்ப்பாக்கணும். இவ்ளோ விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதுல நம்ம தேட போறது வெறும் சக்சஸ் இல்ல, முழுமையான பண சுதந்திரம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதாவது உங்க செல்வ வளங்களை எப்படி நீங்க ஸ்கேல் பண்றது. பெரிய தோல்விகள் வந்தா அதை எப்படி அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு தைரியமா
முன்னாடி போறதுன்னு நிக்கோலா டெஸ்லாவோட அல்டிமேட் சீக்ரெட்ஸை பார்க்க போறோம். டெஸ்லாவோட லைஃப்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வார்டன் கிளைவ் டவர். அவரோட விஷன் என்ன தெரியுமா? உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு வயர்ஸ் இல்லாம ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் அனுப்பணும். யோசிச்சு பாருங்க, எந்த வயரும் இல்லாம காசும் இல்லாம உலக மக்கள் எல்லாருக்கும் மின்சாரம் ஃப்ரீயா கிடைக்குது. காசே கட்டாம ஃப்ரீயா உலக மக்களோட பேசிக்கலாம். எந்த அளவு சூப்பரான விஷயம்ல. அந்த காலத்துல இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஐடியா. இன்வெஸ்ட் பண்ண யாரும் வரல, எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. மொத்த ப்ராஜெக்டும் ஃபெயில் ஆச்சு. அந்த டவரை நிக்கோலா டெஸ்லாவால கட்டி முடிக்க முடியல. முழு சதிதான் நடந்தது. ஆனா இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய பணத்தை பத்தின பாடம் என்ன தெரியுமா? உங்க விஷன் உங்களோட இப்ப இருக்க ரியாலிட்டியை விட 100 மடங்கு பெருசா இருக்கணும். நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னா இந்த மாசம் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும்னு யோசிச்சுட்டு இருந்தா உங்க எனர்ஜி அந்த லெவல்லே தான் ஸ்டக் ஆகி நிற்கும். டெஸ்லா மாதிரி பெருசா யோசிங்க. நம்ம யோசிக்கிற தேவையில்லாத சின்ன சின்ன கவலைகள் தான் நம்ம கவனத்தை கொள்ளுதே. உங்க இலக்கு ரொம்ப ஆழமா இருக்கும்போது சின்ன தோல்விகள் எல்லாம் ஒரு மேட்ராவே தெரியாது. அட்லீஸ்ட் நிலாலையாச்சும் லேண்ட் ஆவீங்க. சின்ன டார்கெட்டை வச்சுட்டு அதுல சக்சஸ் ஆகிறத விட பெரிய டார்கெட் வச்சு ஃபெயில் ஆகுறது பரவாயில்லதான். உங்களுக்கு பெரிய பாடங்களும் இன்னும் பெரிய ஐடியாஸும் கிடைக்கும். டெஸ்லா எப்படி ஒரு மெஷினை கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி அதை மைண்ட்ல ஃபுல்லா அசம்பிள் பண்ணி பாப்பாரோ அதே மாதிரி உங்க செல்வமும் முதல்ல உங்க மைண்ட்ல தான் டிசைன் ஆகணும். நீங்க ஒரு லக்ஸரி துபாய் ஸ்டைல் வீட்டுக்கு எக்ஸ்டீரியர் டிசைன் பண்றீங்கன்னு வச்சுப்போமே, நார்மல் ஆளுங்க வெறும் ஒரு பேசிக் ஸ்கெட்சை போட்டு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது தப்பு வந்தா அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா முழு பண சுதந்திரம் வேணும்னா டெஸ்லாவோட ஃபோக்கஸை நீங்க அப்ளை பண்ணணும். நிஜமா கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டோட லைட்டிங் எப்படி இருக்கும், அந்த அமைப்போட கம்பீரம் எப்படி வெளிப்படும், அது மூலமா கிளைண்ட்ஸோட மைண்ட்ல உங்க பிராண்ட் எப்படி பதியும்னு ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில மைண்ட்லயும் பேப்பர்லயும் ப்ளூ பிரிண்டா போட்டுறணும். இந்த லெவல் தெளிவு இருந்தா இந்த ஐடியாவை நம்ம நிஜமாக்குறப்போ ரொம்ப சிறப்பா வரும். உங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, ப்ராஜெக்ட்ஸ் வேகமா முடியும், லாபமும் நல்லாவே கிடைக்கும். பண்ற எந்த வேலையா இருந்தாலும் அது ஒரு மாஸ்டர் ஆர்கிடெக்ட் மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. டெஸ்லாக்கு தெரியும் அவரோட மென்டல் எனர்ஜி தான் அவரோட உண்மையான செல்வ வளம்னு. அவர் அந்த எனர்ஜியை ரொம்ப கவனமா பாதுகாத்தாருன்னா அவர் சொசைட்டில இருக்க தேவையில்லாத டிராமா, புறங்கள், அரசியல் எதுலயும் தலையிடவே மாட்டாரு. நம்ம பண சுதந்திரத்தை அடைய முற்படும் போது நம்மள சுத்தி நிறைய எனர்ஜி வேம்பயர்ஸ் இருப்பாங்க. நம்மளோட மொத்த எனர்ஜிகளையும் உறிஞ்சு சோர்வாக்கிடுவாங்க. இந்த பிசினஸ் எல்லாம் உனக்கு செட் ஆகாதுரா, பாத்தியா அவன் பிசினஸ் படும் தோல்வி, நீயும் அப்படிதான் ஆக போற. ரிஸ்கே எடுக்காத, அது தேவையில்லாத வேலை. எதுக்கு தேவையில்லாம உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஆளுங்க உங்க கவனத்தை எனர்ஜிய மொத்தமா ட்ரெயின் பண்ணிடுவாங்க. நீங்க கட்டமைக்கிற வெல்த் ஃப்ரீக்வன்சிய இவங்க கட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களை உங்க லைஃப்ல இருந்து தள்ளியே வாங்க. உங்க ஃபோக்கஸ் ஒரு லேசர் மாதிரி இருக்கணும். கூர்மையா, சக்தி வாய்ந்ததா, உடையாம சீரா இருக்கணும். உங்க பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸை விட உங்க மென்டல் எனர்ஜி பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனர்ஜி இருந்தா காசு எப்ப வேணாலும் உருவாக்கலாம். காசுக்காக எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. டெஸ்லா மாதிரியே மைண்ட்ல ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கி தோல்விகள் எல்லாம் அசால்ட்டா கடந்து வந்தவர் தான் வால்ட் டிஸ்னி. அவர் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரோட ஃபர்ஸ்ட் அனிமேஷன் ஸ்டுடியோ திவால் ஆயிடுச்சு. அவரோட கேரக்டர்ஸை வேற ஆளுங்க திருடிட்டாங்க. ஆனா அவரோட நான் ஸ்டாப் ஃபோக்கஸ் எதுல இருந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய தீம் பார்க். கையில காசே இல்லாதப்பவும் மைண்ட்ல டிஸ்னிலேண்டோட ப்ளூ பிரிண்ட்டை அவர் தெளிவா வச்சிருந்தாரு. பேங்கா போய் லோன் கேட்டாரு. 300 பேங்க்ஸ் அவரோட ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணாங்க. நார்மலா இருந்தா 10வது ரிஜெக்ஷன்லயே அழுதுட்டு போய் வேற வேலையா பாத்திருப்பாங்க. ஆனா வால்ட் டிஸ்னியோட ஃபோக்கஸ் ரொம்ப கூர்மையா இருந்துச்சு. அவர் ரியாலிட்டி எல்லாம் பாக்கல. அவர் மைண்ட்ல இருந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் அவர் பார்த்தாரு. கடைசியில அந்த ஃபோக்கஸ் தான் பிரபஞ்சத்தோட இணைஞ்சு இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டுக்கான சாம்ராஜ்யமா உருவாகி இருக்கு. சோ நம்ம கவனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஸ்டாப்பா எந்த தடையும் இல்லாம, கவன சிதறலும் இல்லாம நம்ம முழு ஃபோக்கஸோட வேலை பார்க்கணும். நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் வெறும் மோட்டிவேஷன் இல்ல, இது ஒரு மெக்கானிக்கல் சைக்கலாஜிக்கல் ப்ளூ பிரிண்ட். நிக்கோலா டெஸ்லா ஒரு ஜீனியஸ் மட்டுமல்ல, அவர் யூனிவர்ஸோட ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாஸ்டர். அந்த நான் ஸ்டாப் ஃபோக்கஸை நீங்க பணத்தை உருவாக்குறதுல, செல்வ வளத்தை அடையிறதுல தினமும் அப்ளை பண்ணுங்க. எதுவுமே இல்லடா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து எல்லாமே இருக்குங்கிற நிறைவான மைண்ட் செட்டுக்கு மாறுங்க. முழுமையான பண சுதந்திரம் உங்களை தேடி வரும். டெஸ்லாவோட இந்த மெத்தடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.